ஹாய் ஆல். இப்போ நம்ம பார்க்கப்படுறது சேரீ ட்ராப்பிங்கான திங்ஸு. இதுவே போதுமானது. நம்ம ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போகும்போது பெட்டராக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் டேப் எடுத்து அதனோட டிப்பை நம்ம முந்தானை எவ்வளோ வருதோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சு ஷோல்டரில் பின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வர மார்க்கை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். எனக்கு 46 வருது. ஷார்ட்டாக இருந்தால் 42 வரும், லார்ஜாக இருந்தால் 48 வரைக்கும் வரலாம். தென் வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் உள்ள அளவு மெஷர் பண்ணிக்கணும். எனக்கு 21 வருது. சரி, தென் செஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு சைடில் ஓப்பன் வேணும், எந்த அளவுக்கு லென்த் வேணுங்கிறத பார்க்கணும். எனக்கு 15 வருது. உங்கள் தேவைக்கு ஏற்றப்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் ஷோல்டர்லேருந்து தைஸ் வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஷோல்டர்லேருந்து தைஸ் வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட் எனக்கு 55. அப்புறம் இந்த பாடி மெஷர்மெண்ட் அவ்வளோதான். இது அந்த பாடி மெஷர்மெண்ட் உள்ள அளவை சாரியில் பின் பண்ணிக்கணும். முந்தானோட பல்லு பாட்டோட எட்ஜில் இருந்து 46 எங்கே வருதோ அங்கே எடுத்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். ஒரு பின் வச்சு தென் அந்த பின்னில் இருந்து நம்ம ஷோல்டர்லேருந்து தொடை வரைக்கும் ஒரு நம்பர் எடுத்தோம்ல 55, அதை மார்க் பண்ணணும். அந்த கரெக்டாக 46லேருந்து அந்த 55 எங்கே வருதோ அங்கே நம்ம பின் வச்சு ஒரு செக்யூர் பண்ணணும். அப்புறம் நம்ம சென்டர் பிளேட் எடுக்க வர எட்ஜை எடுத்து நம்ம ஹிப்பில் சைடில் வைக்கணும். அதை சைடில் போகக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது, நம்ம அதுக்கப்புறம் சைடில் திரும்பி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு பாடியை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ப்ளீட் அங்கே இங்கேயும் நகரக்கூடாது, சரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்ம அந்த சுற்றிட்டு வந்தோம்ல அந்த ப்ளீட்டை கரெக்டாக நம்ம பெல்லி பட்டனுக்கு நேராக வச்சு நம்ம லூஸாக தான் விடணும், டைட்டாக வைக்கக்கூடாது. பெல்லி பட்டனை வச்சு ஒரு 5 சென்டிமீட்டர் விட்டுட்டு அதில் ஒரு பின் பண்ணணும். அவ்வளோதாங்க. சாரிலையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் சாரி எப்படி அயர்ன் பண்ணணும் பார்க்கலாம். சாரியை ஃபஸ்ட்டு குட் சைடை டேபிளை பார்த்து போடணும். போட்டுட்டு 3 சென்டிமீட்டர் எடுத்து அதில் ஒரு பின் பண்ணிவிட்டு அதை அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணும்போது எப்பவும் மேலேருந்து தான் கீழே அயர்ன் பண்ணணும், கீழேருந்து மேலே அயர்ன் பண்ணக்கூடாது. பாருங்கள் எப்படி அயர்ன் பண்ணுறேன்னு. திரும்ப பல்லூர்லேருந்து லாஸ்ட்டு ப்ளீட்டு சைட்லேருந்து எடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஹோல்டு பண்ணி மடித்து வச்சுருக்கலாம், அந்த இடத்துல பக்கத்தில் வைக்கணும். வச்சுட்டு சைடில் கார்னரில் அயர்ன் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கணும். அகெயின் திரும்ப ஒரு ஃபோல்டு பண்ணி அகெயின் எட்ஜில் திரும்ப அயர்ன் பண்ணிக்கணும். அகெயின் திரும்பியும் இதே மாதிரி அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணிக்கோங்க நல்லா. திரும்ப ஒரு ஃபோல்டு பண்ணி கிளிப் போட்டு திரும்ப அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த லைன் தான் நம்மளோட ப்ளீட்டு. திரும்ப அந்த நம்ம குட் சைடை நம்மளை பார்த்து போட்டுட்டு 1 by 1 எடுக்கணும். அந்த லைன் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த இதில் 1 by 1 எடுக்கணும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. கிளிப் போட்டு ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. திரும்ப அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திரும்ப அயர்ன் பண்ணிக்கோங்க.
இப்படி எடுத்தால் பல்லு ப்ளீட் வந்து அதிகமாக கிடைக்கும். நம்ம ஈவனாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு கிளிப் போட்டு மாட்டிட்டு 1 by 1 அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. லைட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. பின்னை வந்து கீழே இருக்கிற மாதிரி பின் பண்ணணும், மேலே பின் பண்ணக்கூடாது. அது அயர்ன் பண்ணும்போது அது மேலே அப்படியே இருக்கும். அதனால் மேலே பின் பண்ணக்கூடாது, கீழே பின் பண்ணுங்கள். அகெயின் திரும்பி அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி 1 by 1 அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அயர்ன் கொடுக்கணும். பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த அயர்ன் பண்ணுறது பல்லு ப்ளீட்டில் வந்து நம்ம 46ன்னு ஒரு நம்பர் அரேஞ்ச் செட் பண்ணோம்ல, அந்த இது வரைக்கும் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணணும். ஈவனாக அயர்ன் பண்ணணும், ஒன்றை விட்டு ஒன்று அயர்ன் பண்ணாதீங்க. ஒரு பின்னை வச்சு மாட்டி திரும்ப அயர்ன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம 46ன்னு ஒரு நம்பரில் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தோம்ல, அதை அந்த பின்னை எடுத்துகிட்டு திரும்ப அதே அளவுக்கு நம்ம அதே மாதிரி ஈவனாக எடுத்துகிட்டு அதில் ஒரு பின் பண்ணிவிட்டு நம்ம அயர்ன் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளோதான், பல்லு பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சென்டர் பிளேட் எடுக்க போகிறோம். சென்டர் பிளேட்டுக்கு அதே மாதிரி தான் நம்ம வந்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் நம்ம ஒரு செஸ்ட்டு இது வந்து 15 மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, அதையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வேஸ்ட்டு சர்க்கமஸ் வந்து நம்ம 21 எடுத்தோம். 21 அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம திரும்ப அயர்ன் கொடுக்க போகிறோம். அயர்ன் பண்ணும்போது எப்போவுமே மேலே இருந்து தான் கீழே அயர்ன் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணுங்க. அயர்ன் பண்ணிவிட்டு அப்படியே டேபிளுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே மெதுவாக நகர்த்திக்கோங்க. அகைன் திரும்ப ஒரு வாட்டி அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணணும். நம்ம 21ன்னு ஒரு மார்க் பண்ணியிருந்தால அது வரைக்கும் அயர்ன் பண்ணணும். ஓகேவா? நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணுங்கள். 21ன்னு ஒரு மெஷர் பண்ணுறோம்ல, அந்த அளவுக்கு வரைக்கும் அயர்ன் பண்ணணும். அந்த பின்னு இருக்குல்ல, அந்த பின்னை எடுத்துடணும். எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி அயர்ன் கொடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஷ் பண்ணி அயர்ன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கும்ல, அந்த இதெல்லாம் அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் பிளேட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பிளேட் வந்து பெருசாகவும் அடுத்த பிளேட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாகவும் எடுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சென்டர் பிளேட்ஸ் கிடைக்கும். எடுத்துகிட்டு ஈவனாக அரேஞ்ச் பண்ணணும் 1 by 1.
இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஈவனாக. அந்த மாதிரி 1 பை 1 சைடில் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கரெக்டாக ஈவனாக எடுத்துகிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. சாரீ ட்ரை பண்ணுறதுல வந்து ப்ளஃபி ப்ளேட்ஸும் ஃப்ளாட் ப்ளேட்ஸும் வந்து ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் தான். சேம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் சென்டர் ப்ளீட்ஸ் இருக்கும் போது தான் வேரி ஆகும். இப்போ வந்து நம்ம ஃப்ளாட் ப்ளீட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே அயன் பண்ணிக்கணும். நல்லா அயன் பண்ணிவிட்டு நம்ம ப்ளஃபி ப்ளீட்ஸ்க்கு வந்து கீழே அயன் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து ஃப்ளாட் ப்ளீட்ஸ்க்கு ஃபுல்லுமே அயன் பண்ணணும். மேலே பின் வச்சு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் வெயின் கீழே வந்து நல்லா சேமாக அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் 2 பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி 1 பை 1 இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு சாரீ அப்படியே பேக் சைடை திருப்பிட்டு ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை டேபிளுக்கு ஆப்போசிட்டில் போடணும். பாருங்கள், ஆப்போசிட்டில் போட்டுட்டு இந்த இதை அப்படியே திருப்பிடணும். சைடில் திருப்பிட்டு எக்ஸஸாக முன்னாடி எடுக்கல நிறைய கிளாத்து அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி அதே சேம் ப்ரொசீஜர் தான். 2ஆக ஃபோல்ட் பண்ணிடணும். ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும். அதே பாக்ஸ் அளவுக்கு செஸ்ட் ப்ளீட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை இந்த பாக்ஸ்க்குள்ளே உள்ளே வர்ற மாதிரி போட்டு ஃபோல்டு பண்ணிடணும். இந்த எக்ஸஸாக வெளியே வந்து கிளாத்தை வந்து வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக அயன் பண்ணணும். லெஃப்ட் சைடை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிறத நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட் சைடுக்குள்ள ஒரு ஃபோல்டு பண்ணால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சு. இனிமேல் அப்படியே திருப்பிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ரிமைனிங் இந்த பல்லு ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இதே மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதான், பாக்ஸ் ஃபோல்டு ஃபினிஷ்ட். நீங்களும் இதே மாதிரி 2 சாரீ 2 பாக்ஸ் ஃபோல்டிங் எடுக்கணும். 2 ப்ளஃபி ப்ளீட்ஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.